அந்த கிச்சனையும் அவ புருஷனையும் பார்த்தா அப்படியே போட்டு அடிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஆவேசம் வரும். இந்த காதலில் என்ன அசிங்கம் இருந்து விட போகிறது அப்படின்னு எனக்கு கதையோட படிச்சுட்டே அந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு நிமிஷம் இனிமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்பெல்லாம் எனக்கு இதுதானடா ஞாபகம் வரும் அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி ஒரு மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படி இருக்குமா தமிழ் அப்படின்ற மாதிரி தோணும். இது இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கூட எனக்கு முந்திரி பருப்பு பார்த்தாலோ இல்ல சாப்பிட்டாலோ இல்ல முந்திரி பருப்பு டப்பாவை பார்த்தா கூட கையிலேஞ்சி அப்படின்னு அழகான ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு அப்படிங்கறதுல இருந்து இந்த ஓமனக்குட்டன் இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காம இவங்களே நினைச்சிட்டு இருப்பாரு. நான் இந்த புக்ல இருக்கிற தமிழ் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நான் பேசிட்டு இருக்கிறது மலர்வதி அவர்கள் எழுதியிருக்க அண்டியா பீஸ் அப்படிங்கிற இந்த புக்கு தான். காலேஜோட பதிப்பகம் இந்த புக்கை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புக்ல இருக்கிறது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், கணவன் இழந்தவர்கள். இந்த புக் எனக்கு ஒரு ஸ்பெஷலான புக். ஏன்னா அண்டியா பீஸ் அப்படிங்கிறது அந்த முந்திரி பருப்பை தான் குறிக்குது. காலேஜோட பதிப்பகத்துக்கிட்ட இருந்து எனக்கு வந்த முதல் ரிவ்யூ காப்பி இந்த புக். ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இந்த புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்கை எழுதின மலர்வதி அவர்களுக்கு தான் 2012ஆம் ஆண்டு வெளியான அவர்களுடைய தூப்புக்காரி அப்படிங்கிற புக்குக்கு சாகித்ய அகாடமியோட எனக்கு இந்த புக்லயே அந்த ஓமனாலோட மாமியார் கிச்சிலி அவங்களையும் இந்த ஓமனாலோட ஹஸ்பண்டையும் பாக்குறப்பெல்லாம் அப்படியே ஐயோ அப்படின்னு கோவம் அப்படியே வைத்தறிச்சலாம். ஏதாவது நாளைக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்தது. இந்த பிரச்சனை அன்னைக்கு இன்னைக்குன்னு இல்ல, எல்லா நாளும் தொடர்ந்துட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இந்த புக்ல ஈரோலி மரம் அப்படிங்கிற மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் பிளே பண்ணிருக்கு. சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப, கூண்ல பாத்திருப்ப அப்படிங்கிற மாதிரி தமிழ் மொழியில நிறைய வகையான வட்டார வழக்குகள் இருக்கு. திருநெல்வேலி பக்கம் ஒரு பாஷை, இது கன்னியாகுமரி அண்ட் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் பேசப்படுற தமிழ். இவ்வளவு நாள் எடுத்து பாக்குறப்போ வெள்ளையா மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்த முந்திரி பருப்புகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர் துளிகள், ரத்தங்கள், காயங்கள், வலிகள், வேதனைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே எனக்கு ஒவ்வொரு முறையும் காட்டிக்கிட்டே இருக்கு. நான் வழக்கம் போல புது வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் நோட் பண்ணேன், ஆனா அதுக்கு மேல இது நிறைய போகுது அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். அந்த அளவுக்கு புது புது வார்த்தைகள் இப்படி எல்லாம் கூட பேசுறாங்களா தமிழ்ல. அதாவது எப்படின்னா என்டையர் நாவல்லயே நிறைய விஷயங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு. முக்கியமா எனக்கு முந்திரி பருப்பு எப்படி இருக்கும்னு கூட இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த புக்கை படிக்க போய் தான் நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா பல வருஷங்களா தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் இந்த மாதிரியான தமிழ் ஒரு இடத்துல பேசப்படுதா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இதுல நமக்கு மெயின் கேரக்டர் ஓமனாள். சோ அவளோட லைஃப் தான் நம்ம தொடர்ந்து போறோம். ஆனா அந்த லைஃப்ல அதை சுற்றி உள்ள பெண்கள் அவங்களோட வாழ்க்கையோட கிளிம்சஸும் நமக்கு அங்கங்க கிடைக்குது. மாதிரி அதோடைய கருப்பு நிறம் கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க உடம்பு ஃபுல்லாவே ஒரு மாதிரியான வாசனை வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வைக்கப்பட்டுட்டே வருவா. ஆனா இந்த புக்ல அழகான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிள்ளை கொடுத்தவனை பேசாத சமூகம் அவளை மட்டும் குறை சொல்வதில் ஒரு வகையிலும் நியாயம் இல்லை என்றாலும் அதுதான் நடந்தது அப்படின்னு. கம்மனா அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி நமக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினவங்களுடைய எழுத்துனா சும்மாவா. இந்த புக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.